ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, தமிழ்நாடு லொக்கேஷனில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட சேஃப் கட் ஆஃப் 2024ஓட டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கோட்டாஸ் இன் தமிழ்நாடு மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் கட் ஆஃப் 2024 நம்ம வந்து கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரெடிக்டபிள் கட் ஆஃப் அண்ட் கட் ஆஃப் ரேங்க் கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 4317வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. இதே கட் ஆஃப் ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 605 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரெடிக்டபிள் கட் ஆஃப் ரேங்க்கில் 6667வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. இதே பிசி கேட்டகரியில் கட் ஆஃப்னு பார்த்துட்டோம்னா 590 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 71467வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. இதே கட் ஆஃப்னு பார்த்துட்டோம்னா 570 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 7625வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. இது கட் ஆஃப்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எம்பிசி கேட்டகரியில் 570 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 16வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே கட் ஆஃப்னு சொல்லி பார்த்துட்டா 530 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 16841வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. இதே எஸ்சிஏ கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 480 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 17918வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே என்ன கட் ஆஃப் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 450 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக தான் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் நாட் அன் எண்ட் ரிசல்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதை பார்த்து டிஸப்பாயிண்டடோ இல்லை ஃபெடப்போ ஆக வேண்டாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்து பர் இயர்க்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 9.5 lakhs to 11.5 lakhs வரைக்குமே ஃபீஸ் வரும். லாஸ்ட் இயர் 25,600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் இது இந்த இயர் பார்த்துட்டோம்னா ஒரு 27,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க. அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுனதுன்னு சொல்லி பார்த்துட்டா 1.5 lakh. அதே இதுதான் இந்த இயரும் வந்து 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போது ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்துடலாம். இதுவும் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ரேங்க் தான். கேட்டகரி வைஸ் ரேங்க் அண்ட் கேட்டகரி வைஸ் கட் ஆஃபையும் பார்த்துடலாம். இதே ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 6334வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே கட் ஆஃபாக சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 590 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே பிசி கம்யூனிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 6842வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. என்ன கட் ஆஃப்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பிசி கம்யூனிட்டிக்கு 580 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 7570வது ரேங்க் வரை சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 560 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 7985வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 560 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1203 ரேங்க் வரை சீட்டில் கிடச்சிருக்கு. அண்ட் இது என்ன கட் ஆஃப் எஸ்சி கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 520 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 16373வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன கட் ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எஸ்சிஏ கேட்டகரியில் 460 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 17134வது ரேங்க் வரை சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்டிக்கு 450 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.